கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்பவும். கர்த்தர் நமக்கு இந்த நாளில் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தையின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால், பிசாசின் வல்லமை என்ன? பிசாசின் வல்லமை என்ன? பிசாசின் வல்லமை என்ன? நீங்கள் கேட்கலாம், ஃபஸ்ட்டு பிசாசின் வல்லமையை தெரிந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? தேவனுடைய வல்லமை, இயேசுவின் வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை தெரிந்தால் கூட எங்களுக்கு ரொம்ப நலமாக இருக்கும்ல. நாங்கள் பல காரியங்கள் கற்றுக்கொள்ளன்னு நினைப்பீங்க. ஆனால் பிசாசின் வல்லமை என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வல்லமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அது நம்முடைய பார்வையில் ஒன்றும் இல்லை. தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், மூலிகை ஞானஸ்தானம் பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவனோடு நடக்கிறவர்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்கள், ஆவியிலே தேவனோடு இணைந்து இருக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள், இவர்கள் யாவருக்கும் பிசாசின் வல்லமை அதை பற்றி ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நாம் தெரிந்து கொள்ளணும், நாம் ஜெபிக்கிற சில ஜெபங்களுக்கு பதில் வராமல் இருக்கிறது. நாம் ஏதோ ஒரு காரியத்தை முன்குறித்து நாம் உபவாசிக்கிறோம், அந்த உபவாசத்துக்கு ஆன்சர் வராமல் இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கணும் பாருங்கள். பிசாசின் வல்லமை, பிசாசின் வல்லமை, பிசாசின் வல்லமைனா பிசாசை நாங்கள் ஒசரத்தில் வைக்கல, உயரத்தில் வைக்கல. பிசாசின் வல்லமைக்காட்டிலும் தேவனுடைய வல்லமை மகா பெரியது, மகா உன்னதமானது, மகா வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆனாலும் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். வேதத்தில் ஒரு இடத்துல விதமாக சொல்லுகிறது, இப்பிரபஞ்சத்துக்கு அதிபதி பிசாசு. நாம் பரலோகத்தில் வாழலை. பரலோகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிற, பிதாவாகிய தேவன், குமாரனாக இயேசு கிறிஸ்து எல்லாரும் இருக்காங்க, எண்ணற்ற பரிசுத்த தேவர்கள். அங்கே பஞ்சமோ, பசியோ, கொள்ளை நோயோ, விபத்துகளோ எதுவுமே நடக்காது. ஆனால் நாம் இந்த பிரபஞ்சத்தில் வாழ்கிறோம், பூமியில் வாழ்கிறோம். பூமியிலே தேவனுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின் வாழ்கிறோம். ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு அதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வருவரையும் அதிபதின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பாருங்க. எனவே பிசாசு இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறான். பிசாசின் ஆளுகை செய்கிறனால பிசாசின் ஆளுகையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும்படி, பிசாசின் மரண கன்னிகைகளுக்கு நாம் தப்பித்து கொள்ளும்படி பிசாசின் வல்லமை என்ன நாம் தெரிந்து கொள்ளணும். பிசாசி வல்லமை என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். கிரிக்கெட், இப்போ நம்ம இந்தியாவில் கிரிக்கெட்டு, யூஎஸ் போன்ற இடங்கள்லாம் வேறு வேறு ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்தியாவில் ரொம்ப அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுக்குற கிரிக்கெட் பாருங்கள். இந்தியா டீம்னு ஒன்று இருக்குது, இந்தியா டீம்னு ஒன்று இருக்குது, நியூசிலாந்து டீம்னு ஒன்று இருக்குது, ஆஸ்திரேலியா டீம்னு ஒன்று இருக்குது. இப்படி ஒவ்வொரு டீம் இருக்குது பாருங்கள். அந்த ஒரு டீம் வெற்றி பெறுகிறது என்றால் அதற்கு பல்வேறு விதமான முன்னெச்சரிக்கைகள் உண்டு, முன்னேற்பாடுகள் உண்டு. கிரிக்கெட்டில் ஒரு டீம் 6 மணி நேரம் விளையாடி ஜெயிக்கிறது, கோப்பை பெறுகிறது, அவர்கள் வெற்றி பவனி செல்கிறார்கள் என்றால் அதற்கு முன்பதாக பல்வேறு விதமான பிரயாசங்கள், அர்ப்பணிப்புகள், கட்டுப்பாடுகள், பல்வேறு விதமான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது வீரர்களுக்கு. எனக்கு பேட்டும் வந்து அடிக்க தெரியும்னு யாரையும் கொண்டு போய் இந்தியா டீமில் விளையாட வர்றதில்ல. இந்தியா டீமில் விளையாடுறவங்க, விளையாடிட்டு இருந்தவங்க, விளையாட போகிறவங்க எல்லாம் சாதாரணமாக தெருவில் விளையாண்டவங்க தான். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு நகராட்சி லெவலில் விளையாண்டவங்க தான். அப்படியே அடுத்தடுத்த லெவலில் ஒரு மாவட்ட லெவலில் விளையாடுவாங்க. அப்புறம் ஒரு தமிழ்நாட்டில் இத்தனை மாவட்டங்கள் இருக்கா, இத்தனை மாவட்டங்களில் போட்டி போட விடுவாங்க. இத்தனை மாவட்டங்களில் இருக்கிற கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போட்டிகள் வைப்பாங்க. அதில் ஜெயிக்கிறவங்கள தான் ஸ்டேட் லெவலில் விடுவாங்க. இந்தியாவில் ஸ்டேட் எத்தனை ஸ்டேட் இருக்குது, மாநிலங்கள், அத்தனை ஸ்டேட் லெவலில் விடுவாங்க. அதில் ஜெயிக்கிறவங்கள தான் முக்கியமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள, நல்ல பயிற்சியாளருக்கு தகுந்த ஒரு சில ஆட்களை எடுத்து இந்தியா டீமில் வைப்பாங்க. இந்தியா டீமில் வைக்கிறவங்க கூட வச்சு அவங்க மற்ற நாடுகளுடன் விளையாடும் போது கூட 3 வேளை சாப்பிட்டேன், தூங்கணும், பேட்டை பிடிச்சோம் அப்படிலாம் இல்லை. பல்வேறு விதமான முயற்சிகள்,
அவங்க குடும்பத்தில் ஒரு நிகழ்வாக இருக்கலாம், அல்லது நல்ல நிகழ்வாக இருக்கலாம். திடீர்னு போக முடியாது. ஏன்னா அவங்க ஒரு நாட்டில் இருப்பாங்க. கிரிக்கெட்டை விட்டு நம்ம டக்குன்னு வெளியே வர முடியாது. ஆனால் வெற்றி பெறுவது முக்கியம் என்கின்ற ஒரு கோலோடு போய்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதற்கு முன்பதாக இவர்கள் பல்வேறு பிரயாசங்கள் படுகிறார்கள். பல்வேறு பிரயாசங்கள். அதில் ஒரு பிரயாசங்கள் என்னென்னா, இப்போ இந்தியா டீம் இருக்குன்னா, எதிரணி டீம் இருக்குன்னா, எதிரணிகள் எப்படி அந்த விளையாட்டை அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதை இவங்க உட்காந்து என்ன செய்வாங்கன்னா, தொலைக்காட்சியில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்ப்பாங்க. எதிரணியில் எத்தனை பிளேயர் இருக்காங்க, அவங்க பேரை பார்த்து அவங்க எப்படி இப்படி பால் போடுறாங்க, எப்படி கேட்ச் பிடிக்கிறாங்க, என்னென்ன செய்கிறாங்க, இதெல்லாம் உட்காந்து அரை மணி நேரம் பார்த்துட்டு வர மாட்டாங்க. நம்மளை மாதிரி 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் பார்ப்பாங்க. இந்த பால் இப்படி போட்டால் இப்படி பிடிக்கும், இப்படி போட்டால் கேட்ச் பிடிச்சிடுவாங்க. அதில் பல யுக்திகள் இருக்குது பாருங்கள். பல யுக்திகள் இருக்குது. நமக்கு தெரியாத பல யுக்திகள், பல கோட்பாடுகள் அந்த விளையாட்டில் உண்டு. பல விதிமுறைகள் உண்டு. எதிரணியை ஜெயிக்க வேண்டுமானால் எதிரணி செய்கின்ற காரியங்களை நாம் நன்கு கண்ணோக்கி பார்க்க வேண்டும். எதிரணியை வீழ்த்தி நாம் கோப்பையை கைப்பற்ற வேண்டும், வெற்றி நமது இலக்காக மாற வேண்டுமானால் நேரம் காலம் பார்க்காமல் நாம் பிரயாசப்படுகிற மாத்திரமல்ல, எதிரணி செய்கிற சகல காரியங்களை நாம் உற்று நோக்க வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு வெற்றி கிடைக்கிறது. அதே போல தான் ஜெபத்திற்கு பதில் வேண்டுமானால் நாம் செய்கின்ற ஜெப காரியங்கள் மாத்திரமல்ல, பிசாசானவன் எந்த வழியிலும் நம்முடைய இலக்குக்கு இடையூறாக வரக்கூடாது என்று நாம் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். பிசாசானவன் நம்முடைய ஜெபத்திற்கு எந்த இடையூறும் செய்யாமல், ஜெபத்தில் இடையூறு மாத்திரமில்லை, நீங்கள் ஜெபிச்சு வைத்திருக்க காரியங்களுக்கு இடையூறாக வரக்கூடாது. நீங்கள் ஜெபித்து வைத்திருக்கிற அந்த காரியங்களுக்கு பதில் கிடைக்கிறதண்டியும் இடையூறு வந்துடாமல் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் செய்கிற உபவாசத்துக்கு வெற்றி, நீங்கள் செய்கிற ஜெபத்திற்கு வெற்றி, நீங்கள் தியானிக்கிற தியானங்களின் வசனங்களுக்கு வெற்றி, எல்லாம் தேவ சமூகத்திலிருந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்பேற்பட்டான காரியங்களை தடுக்கும்படி பிசாசின் வல்லமை அதிபயங்கரமாக கிரியை செய்கிறது. அதிபயங்கரமாக பிசாசானவனுடைய காரியங்கள் பல்வேறு இருக்குது பாருங்கள். ஆனாலும் பிசாசுடைய வல்லமை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்குங்க. பிசாசுடைய வல்லமை நாம் நினைக்கிற மாதிரி கார்ட்டூனில், சண்டே ஸ்கூல் சாங்ஸில், விபிஎஸில், ஈஸ்டரில் வர்ற மாதிரி பிசாசு அப்படியே ஒரு கருப்பு அங்கி தரிச்சிட்டு, மேலே 2 கொம்பை வச்சுட்டு, பல்லு பெருசாக வச்சுட்டு, அப்படியே கையை இப்படி வச்சுக்கிட்டு, அப்படியே எல்லா ஜபங்களுக்கும், எல்லா குடும்ப ஜபங்களுக்கும் இடையூறு பண்ணுவான் பார்த்தீங்களா? நம்ம பார்த்துருக்கோம்ல பாடல்களில். இதில் அந்த மாதிரிலாம் வரமாட்டான். பிசாசானவன் எப்படி வருகிறான் என்று நாம் அறிந்து கொள்ளணும். நாம் அறிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறாரு. ஆமாம், பிசாசுடைய வல்லமை என்ன, அவனுடைய காரியங்களை என்ன என்று தெரியாமல் நாம் எந்த காரியங்களையும் வெற்றி பெற முடியாது. எப்படி ஒரு இந்திய அணி ஜெயிக்குன்னா அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். எதிரணியில் இருக்கிற காரியங்களினுடைய சூழ்ச்சியின் கிரியைகளை எதிரணியில் பயிற்றுவிக்கின்ற அந்த பயிற்சியின் நுண்ணோக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, அதுபோல் பிசாசானவன் வைத்திருக்கிற அந்த வல்லமை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா எதிராளி எப்படி வரான் என்று நமக்கு தெரியணும் பாருங்கள். இல்லை பாஸ்டர், நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தாந்தேன், திடீர்னு இந்த மாதிரி நடந்துருச்சு, அப்போல்லாம் நம்ம எதையும் சொல்ல முடியாது. சாக்கு பூக்கு தேவ சமூகத்தில் நாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. எல்லாவற்றையும் நாம் அறிந்து ஆராய்ந்திருக்க வேண்டும். சகல ஞானத்தையும் போதிக்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார். எனவே பிசாசின் வல்லமை என்ன என்று நீங்கள் தெரிந்தால்தான் உங்களுடைய ஜெபங்களுக்கு, உங்களுடைய ஆவியில், உங்களுடைய ஆத்மாவில், உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் வரும் பாருங்கள். பிசாசின் வல்லமை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது பிசாசின் காரியங்கள் வேதத்தில் எங்கே குறிப்பிடப்படுகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வேதத்தின் முழு காரியங்களையும்
வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலேயே நாம் கற்றுக்கொள்ளலாமா. முதல் 3 அதிகாரத்தோட விரிவாக்கம் தான் இந்த பைபிளோட மொத்த புஸ்தகம். எனவே எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் முதல் 3 அதிகாரத்தில் பார்க்கலாம். வேதத்தின் வெளிப்படுத்தல என்ன சொல்லப்பட்டிருக்கு கூட முதல் 3 அதிகாரத்தில் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே வேதத்தின் எல்லா பகுதிகளும் பாகங்களுடைய உள்ளடக்கியது தான் ஆதியாகமம் முதல் 3 அதிகாரம். எனவே பிசாசின் வல்லமை என்ன என்று நாம் பார்ப்பதற்கு ஆதியாகமம் 3:1 நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை தான் இன்று முழுவதும் நாம் பார்க்க போகிறோம். ஒரு சில காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குது. ரொம்ப மேலோட்டமான காரியங்களை தான் நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன். 3:1 தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அப்படின்னு இல்லைங்க. அதில் முதலாவது பாயிண்ட் பாருங்கள், தந்திரம் போட்டிருக்கா. இன்றைக்கு உலக வழக்கங்கள் என்ன சொல்லுவாங்க, நரி தந்திரம் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தந்திரம், பிசாசுடைய வல்லமை என்ன? முதலாவது தந்திரம். மந்திரம் கிடையாது, பில்லி சூனியம் கிடையாது. அப்படியே ஒரு எலுமிச்சம்பழத்தில் குங்குமத்தை வச்சு 2 வேப்பிலையை வச்சு 4 பக்கம் தெறிக்கி விடுவாங்களா, அதெல்லாம் கிடையாது. எதுவும் கிடையாது. பிசாசுக்கு மந்திரம் தெரியாது, மாந்திரியங்கள் தெரியாது, கேரளா மலையாள மாந்திரியம் தெரியாது, ஆந்திரா மாந்திரியம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் பிசாசுக்கு நல்லா தெரியக்கூடியது ஒன்று தந்திரம். இந்த தந்திரம் நம்ம அசால்ட்டாக நம்ம பார்த்துட்டு போகிறோம். அந்த தந்திரம் பல்வேறு விதங்களில் செயல்படுகிறது. ஆமாம், ஒரு குடும்பத்துக்குள்ள எப்படி பிரிவினையை உண்டாக்கலாம், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கு எப்படி பிரிவினையை உண்டாக்கலாம், வியாபாரத்தில் எப்படி நஷ்டத்தை கொண்டு வரலாம், ஊழியத்தில் வெற்றி இல்லாமல் தோல்வியை அடைவதற்கு என்ன செய்யலாம், நல்ல அன்புள்ள குடும்பம், சமாதானமுள்ள குடும்பமாக இருக்குது, இந்த குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம், இந்த குடும்பத்தை எப்படி நம்ம தாழ்வுக்குள்ளே கொண்டு வரலாம். பிசாசு பல்வேறு விதங்களில் கிரியை செய்கிறாங்க. அதில் மிக முக்கியமானது ஒன்று தந்திரம். இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், பிசாசுக்கு மந்திரம் கிடையாது, தந்திரம்தான். யாராவது உங்களுக்கு மந்திரம் வச்சா நீங்கள் ஒன்றும் கண்டுக்கிறாங்க. அப்பால் இப்போ சாத்தானே ஒரே வார்த்தை முடிஞ்சிருச்சு. ஏனென்றால் பிசாசு மந்திரத்துக்கு பயப்படுகிறவன் இல்லை, மந்திரத்தின் அடிப்படையில் செயல்படுகிறவன் இல்லை, மாந்திரிகத்தின் அடிப்படையில் செயல்படுகிறவன் இல்லை, அவன் தந்திரமாய் செயல்படுகிறான். நம்ம வழக்கத்தில் என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க, நரி தாங்க தந்திரம் அப்படின்ட்டாங்க. ரொம்ப நரி தந்திரமாக வேலை செய்யுது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவனாகிய கர்த்தர் அவர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. ரொம்ப தந்திரமாக இருந்துச்சு பாருங்கள் சர்ப்பம். முதலாவது பிசாசுடைய வல்லமை என்ன? தந்திரத்துக்கு இடம் கொடுக்கூடாது. தந்திரத்துக்கு இடம் கொடுக்கலனாலே மந்திரத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் பில்லி சூனியங்களுக்கும் பிசாசின் அசுத்த ஆவிகளுக்கும் பொல்லாத கிரியைகளுக்கும் பொல்லாத சிந்தனைகளுக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திலையும் நீங்கள் ஈடுபட மாட்டீங்க. எப்படி? தந்திரத்துக்கு நீங்கள் உள்புகவில்லை என்றால் மற்ற எந்த காரியங்களும் உங்களை பாதிக்காது. அதுக்கு பிற்பகுதி வாசிக்கிறோம் பாருங்கள். அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேணாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாருங்கள், 2வது பிசாசின் வல்லமை என்ன? பொய் எங்கேருந்து வந்தது? இப்போ வரலாங்க, 2026 பொய். ஆதியிலே ஆதாம் ஏவாள், நம்முடைய முப்பாட்டனாகிய நம்முடைய தாத்தாவாகிய ஆதாம் ஏவாள் காலத்திலேயே வந்தது பொய். என்ன சொல்லுது? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லா கனியும் புசிப்பா,
நன்மை தீமை அறியத்த கனியை மட்டும் புசிக்க வேணான்றாரு. ஆனால் பிசாசானோ இந்த இடத்துல தந்திரமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறான், தந்திரமான வார்த்தைகள். எனவே தந்திரமான வார்த்தைகளுக்கு நாம் இரண்டாவது காரியத்தை குறித்து பார்த்தோம் பாருங்கள். பொய். பிசாசு தந்திரம் உள்ளவன், பிசாசு பொய் பேசுகிறவனாக இருக்கிறான் பாருங்கள். ரொம்ப தெளிவாக பேசுவான், அப்படியே உண்மை போலே பேசுவான். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எல்லா கனியும் நீங்கள் சாப்பிட்லாம்பா, நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்றாரு. ஆனால் இந்த இடத்துல பிசாசு என்ன சொல்கிறான், எல்லா கனியும் சாப்பிட வேணாம், புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்கிறாரு. எனவே பிசாசின் வார்த்தைகள் அது ஜீவனுக்கு எதுவாக இருக்கா, மரணத்துக்கு எதுவாக இருக்கா, அது வெளிச்சத்துக்கு நேராக இருக்கா, இருளுக்கு நேராக இருக்கா, வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நேராக இருக்கா, தாழ்த்துவதற்கு நேராக இருக்கா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்போதுமே பொய் பேசுகிறது பிசாசுங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் பொய் இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து வார்த்தைகள் வெளிப்படுமாயின் அது பொய்யுள்ள வார்த்தைகள் இருந்தால் அது பிசாசுக்கு பிரியமான வார்த்தைகளாக இருக்கிறது. ஜீவனுள்ள வார்த்தைகள், நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகள் இருந்தால் அது தேவனுக்கு பிரியமானவைகளாக இருக்கிறது. பிசாசு பொய் என்னும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அவன் தான் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கு பொய்க்கு. பொய் பேசும்போது நம்ம அப்படியே அசால்ட்டாக பேசிட்டு போயிடக்கூடாது, யோசிக்கணும். என் வாயிலேருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தைகள், நன்மைக்கு ஏதுவான வார்த்தைகள், ஆவிக்குரிய வார்த்தைகள், அநேகரை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகள். நீங்கள் பொய் பேசும்போது பிசாசான சந்தோஷப்படுறாங்க, ஆண்டவராய் தேவன் துக்கப்படுறாரு. எனவே தேவன் துக்கப்படாதபடிக்கு, பிசாசானவன் சந்தோஷப்படாதபடிக்கு நீங்கள் பொய் பேசுகிறதை, ஒருவேளை பொய் பேசிக்கிட்டு இருந்தால் குறைங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். முதலாவது நம்முடைய ஆவிக்காக, ஆத்துமாக்காக, சரீரத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மற்றதான் உலக பிரகாரமான காரியங்களுக்காக. எனவே நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் என்ன, எதை குறித்து நாம் ஜெபிக்கிறோம்? நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பாருங்க. பொய்யிலே வளர்ந்துட்டு போனால் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகும், நிர்கதியாய் நிற்க வேண்டியிருக்கும். அந்நியாரம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்பயும் ஆண்டவர் தான் வரணும். பல வருடங்கள் கழித்து நாம் நிர்கதியாய் நிற்கப் போகிறோமா? இப்பொழுதே ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு அநேகருக்கு பல வருடங்கள் கழித்து ஒளியாக, வெளிச்சமாக, உப்பாக பிரகாசிக்கப் போகிறோமா? எது நம்முடைய வாழ்க்கையின் தீர்மானங்கள்? பொய்யை தீர்மானமாக எடுத்துக்கிறோமா? சிறு பிள்ளைகள் இருந்தாலும் பெரியவர்கள் இருந்தால் பொய்யை தீர்மானமாக எடுக்கக்கூடாது. கர்த்தர் விரும்புகிறார் பொய்யை நிராகரிக்கணும். பொய் ஒரு பிசாசின் வல்லமை. தந்திரம் எவ்வளோ ஒரு வல்லமையோ அதுபோல் பொய் ஒரு வல்லமை. ஒரு வல்லமைங்க, அது அழிக்கக்கூடிய வல்லமை. இன்னைக்கு கோர்ட்டில் காசை வாங்கிட்டு பொய் சாட்சி சொல்கிறாங்க. இல்லைங்க, இவர் தாங்க நான் பார்த்தேன், அந்த இடத்துல இவர் தாங்க போனார், வேறு யாரும் இல்லைங்க. பல்வேறு விதமான பொய் சாட்சி சொல்கிறாங்க. ஒரு உண்மையான நிரபராதி பொய் சாட்சி சொல்கிற நிமித்தமாக அந்த குடும்பமே நிர்கதியாய் நிற்கிறது. பொய் சாட்சி சொல்கிற நிமித்தமாக அந்த குடும்பமே நிர்கதியாய் நிற்கிறது. பல வருடங்கள் சிறைச்சாலையில் போட்டுறாங்க பாருங்கள், தீர்ப்பாக. பல்வேறு காரியங்கள் இந்த உலக நடைமுறைகளில் இருக்கிறது. சாதாரண ஒரு பொய் தானே. ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டு வந்தேன் லஞ்சமாக, கோர்ட்டு கூண்டில் ஏறி ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன், இவர் தாங்க அந்த செயலை செஞ்சாருன்ட்டு. அந்த ஒரே ஒரு பொய் ஒரு குடும்பத்தையே அழிச்சிடும். பொய் பயங்கர வல்லமை இல்லைங்க. எனவே வாழ்க்கையின் அநேக காரியங்களில் பொய்யை நாம் நிராகரிக்க வேண்டும். எப்பொழுதும் பொய்யை நாம் நிராகரிக்க வேண்டும். பொய்யை தழுவியே நம்முடைய வாழ்க்கை நகரக்கூடாது. மெய்யை தழுவி, மெய் தேவனாகி இயேசுவை தழுவிக்கொண்டே, மெய் தேவனாகி இயேசுவை பற்றி கொண்டே நம்முடைய வாழ்க்கையை நகர வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் அவரை விட ஒரு உண்மையுள்ள ஒரு சத்தியபரர், சத்தியம் நிறைந்த தேவன், உண்மையுள்ளவரை நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற உங்கள் தாயின் தகப்பனை காட்டிலும் உண்மையுள்ள தேவன்,
தாயின் கருவிலே நீங்கள் தோன்றுவதற்கு முன்பதாகவே உங்களை குறித்து கண்ணோக்கி பார்க்கிற தேவன், உங்களை குறித்து எதிர்காலத்தை நோக்கி பார்த்திருக்கிற தேவனுங்க. எத்தனையோ பேருக்கு எதிர்காலம் இல்லாமல் இந்த காலகட்டங்களை வாழுகிறார்கள். ஆனால் உங்களுடைய எதிர்காலம் சூரியனை போல அதிகமாக பிரகாசிக்கும்படியான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். எனவே இந்த காரியங்கள்லாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் போகணும். பிசாசின் வல்லமை என்ன? முதலாவது தந்திரம், ரெண்டாவது பொய். தந்திரமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு காரியம் ஏதாவது தேவைப்படுதா, தந்திரமாக ஒரு சில பேர்கிட்ட பேசி அந்த காரியத்தை நாம் பற்றிக்கொள்ளக்கூடாது, அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. தந்திரமாய் வருகிற அந்த லாபத்தை காட்டிலும் தேவ சமூகத்தில் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டு நாம் பெற்றுக்கொள்கிற காரியங்கள் அது 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தந்திரமாய் வருகிற ₹1,00,000 காட்டிலும் தேவ சமூகத்தில் கேட்டு வருகிற பல ஆயிரங்கள் நமக்கு லாபம். தந்திரமாய் வருகிற ஒரு சில நன்மைகளை காட்டிலும் தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு நன்மை அது 1000 நன்மைகளுக்கு சமானமாக இருக்கும். எனவே எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். தந்திரமுள்ள ஜனங்கள் மற்ற ஜனங்களை நம்பி இருக்கிறார்கள். மாம்சீகமான சுவாசமுள்ள மனுஷியை நம்பி இருக்கிறார்கள். எங்கள் அத்தை மாமா இந்த சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க, எங்கள் அப்பா அம்மா அந்த சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிடுவாங்க, எனக்கு என்ன, என் பிள்ளைகளுக்கு என்ன, நாங்கள் நல்லா இருப்போம். இல்லைங்க, எப்போதுமே மனுஷனை நம்பக்கூடாது. வேதம் முழுவதாக தான் சொல்லுது, மனுஷன் நம்பக்கூடாது. தேவனை மாத்திரம் சார்ந்திருக்கணும். தேவனை சார்ந்திருக்கிற நமக்கு எப்பொழுதும் ஆசீர்வாதங்கள் நம்முடைய பங்காக மாறுகிறது. மனுஷனை சார்ந்திருந்தீர்கள் என்றால் கொஞ்சம்தான் ஆசீர்வாதம். தேவனை சாரும்போது 100க்கு 100 ஆசீர்வாதம் உண்டாகும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் தந்திரமும் இருக்கக்கூடாது, மந்திரமும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு காரியம் வேண்டுமா, தந்திரமாக வருகிற அந்த காரியங்கள் நேரத்தை காட்டிலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த பொருள் என்கிட்ட வந்தால் எனக்கு ஆசீர்வாதமா, இந்த பொருள் என்கிட்ட இருந்தால் என் குடும்பத்தில் இருந்தால் ஆசீர்வாதமா, இல்லைன்னா வேணாம் ஆண்டவரே, நீர் எப்போ தரே அப்போ நான் வாங்கிக்கிறேன். மற்றவர்களுடைய வீடுகளில் மற்றவர்களுடைய இருக்கிற காரியங்கள் நம்முடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்று கட்டாயம் கிடையாது. நமக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார், நம்முடைய குடும்பத்துக்கு ஊழியத்துக்கு என்னென்ன கொடுக்கிறாரோ அது இருந்தால் போதும். மற்றவர்களிடத்தில் இருப்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்றது தேவ சித்தம் அல்ல. மற்றவர்களிடத்தில் இல்லாததை கூட கர்த்தர் நமக்காக ஒன்றை உருவாக்கி ஒன்றை கொடுக்க அவர் நல்லவர் வல்லவருமாக இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணுங்க. 2026 பல்வேறு விதமான தீர்மானங்கள் பண்ணுறோம் நம்ம ஒவ்வொரு வாரமும். இந்த வாரமும் தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, எனக்கு தந்திரம் வேணாம், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில் தந்திரம் வேணாம், என்னுடைய ஊழியத்தில் தந்திரம் வேணாம். மாயமாலம் பண்ணி ஊழியங்கள் வெற்றி அடையாது. மாயமாலங்கள் பண்ணி தேவனை சார்ந்து அவரே திராட்சை கொடி, அவரே கொடியாக இருக்கும்போது தான் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். எனவே அவரை சார்ந்து கொள்ளணும். தந்திரமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, பொய்யும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இல்லை, ஸ்கூலில் மேடம் கேட்டாங்க, நான் ஹோம்ஒர்க் முடிக்கல, ஆனால் முடிச்சுட்டேன் சொல்லிட்டேன். நீங்கள் சொல்கிற ஒரு பொய் அது உங்களுக்கு பெரிய இழப்பை கொண்டு வரும். ஆரம்பத்தில் சொல்கிறது ஒரு பொய் தான். அப்புறம் மறுநாள் பிடி மிஸ்ட்டு போவீங்க, அப்போ ஒரு பொய் சொல்லணும். பொய்க்கு மேலே பொய். அப்புறம் கண்டக்டர்கிட்ட ஒரு பொய் சொல்ல வேண்டியிருக்கும், அப்புறம் டிரைவர்கிட்ட ஒரு பொய்யை சொல்ல வேண்டியிருக்கும். எதற்காக நாம் தினமும் பொய்யை நிராகரிக்கணும்? உண்மையை மாத்திரம் பேசணும். எப்பொழுதுமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு புத்தகத்தில், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். எது நடந்திருக்கோ அதை நடந்த மாதிரி சொல்லுங்கள். எது நடக்கலையோ அதை நடக்கலான்னு சொல்லுங்கள். நடந்ததாகவும் நடக்காததை நடக்காதவும் சொல்லாதீங்க. எல்லாம் நாம் சிந்தித்து செயல்படும்படி தேவன் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருக்கிறார். எப்பொழுதுமே தந்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. தந்திரமாக என் நம்பிட்டேன்னா அந்த பொருளை பறிச்சிட்டேன், ஐஸ் வச்சு பறிச்சிட்டேன், இல்லை, எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் அது நிரந்தரம் அல்ல. எனவே நம்முடைய வாழ்க்கையில் இதை கேட்குற சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், ஊழியக்காரர்களாக இருந்தாலும், யார் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் தந்திரமும் இருக்கக்கூடாது,
பொய்யும் இருக்கக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் தந்திரமும் பொய்யும் பிசாசின் வல்லமை. பிசாசின் வல்லமையினால் நாம் எந்த ஒரு காரியத்தையும் பெற்று ஜெயமாக வாழ முடியாது என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமாம், பிசாசின் வல்லமையினால் வருகிற எல்லா காரியங்களும் சபிக்கப்பட்டதாக இருக்கும், சாபம் நிறைந்ததாக இருக்கும். தேவன் கொடுக்கிற எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். வாசிப்போம். ஆதியாகமம் 3:4. முதலாவது தந்திரத்தை பார்த்தோம், இரண்டாவது பொய் பார்த்தோம், இப்போ 3:4. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. எவ்வளோ அழகாக சிம்பிளாக பிசாசு பேசுகிறான் பாருங்கள், சர்ப்பத்தின் வடிவில். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நன்மை தீமை அறியத்தக்க கனி விரிச்சேனா நீ சாகவே சாவாயின்றாரு. ஆனால் அந்த இடத்துல பிசாசு என்ன சொல்கிறான்? நீங்கள் சாகவே சாவதில்லைன்றான். எனவே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை முக்கியமாக, பிசாசு சொல்கிற வார்த்தை முக்கியமாக? நம்ம சிந்தித்து செயல்படணும், சிந்தித்து செயல்படணும். இதில் 3வது காரியம் என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிசாசானவன் செய்கிற மகா பெரிய காரியம் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகச் செய்தல். 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 அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாகவே சாவாய். ஆண்டவரே சொல்கிறாரு, ஜீவனுள்ள தேவனே சொல்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல பிசாசான ரொம்ப தந்திரத்தையும் பொய்யையும் கலந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? நீங்கள் சாகவே சாவதில்லை. எப்படி சாகுவதில்லை? நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை எடுத்தால் சாகவே சாவதில்லை. தேவனுடைய வார்த்தையை விட்டு விலக செய்கிறான் பிசாசு. எப்போதுமே எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய வார்த்தை சார்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நாம் கண்ணின் இமை போல் நாம் பற்றி கொள்ள வேண்டும். பாருங்கள், அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக ஆசீர்வாதமாக செழிப்பாக மாறும். பிசாசானவன் வைத்திருக்கிற எல்லா விதமான காரியங்களை நாம் விட்டு விலகும்படி தேவன் விரும்புகிறார். பிசாசானவன் வைத்திருக்கிற எல்லா தீமையான காரியங்களை விட்டு விலகும்படி தேவன் விரும்புகிறாருங்க. நன்மையான காரியங்களை தான் நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். சாகவே சாவதில்லை. நம்மகிட்ட அப்படி யாராவது சொன்னால் எப்படி இருக்கும்? பரவாயில்ல, ஒருவேளை ஆண்டவருடைய சத்தத்தை நான் சரியாக கவனிக்காம விட்டேனோ, இந்த பொண்ணை தான் கத்தர் எனக்கு சொல்லியிருப்பாரோ, இந்த பையனை தான் கத்தர் எனக்கு சொல்லியிருப்பாரோ, ஆண்டவர் அன்றைக்கி பேசும்போது அங்கே வெளியில் ஏதோ சத்தமாகிடுச்சு, அதனால் நான் சரியாக கவனிக்கலை போல். சரி பரவாயில்ல, சர்ப்பம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் படைத்த சர்ப்பம் தானே, அப்போ கரெக்டாக தான் இருக்கும். ஆண்டவர் உண்டாக்குனா தானே, அப்போ கரெக்டாக தான் இருக்கும். அப்படி இல்லைங்க. தேவனுடைய சத்தத்தை நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். பிசாசுடைய சத்தத்தை நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் மாறி 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 வரும். தேவ சித்தம் என்பது வேறு, பிசாசின் சித்தம் என்பது வேறு. தேவ திட்டம் என்பது வேறு, பிசாசின் திட்டம் என்பது வேறு. தேவனுடைய வார்த்தை என்பது முற்றிலும் வேறு, பிசாசுடைய வார்த்தை என்பது முற்றிலும் வேறு. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிசாசுடைய வார்த்தைக்கு நாம் தூர போகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை விட்டு விலகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமாம், ரொம்ப தந்திரத்தையும் பொய்யையும் கலந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறான் பிசாசு? சாகவே சாவதில்லை. ஜீவனுள்ள தேவன், அனைத்து சிருஷ்டிப்புகளையும் உண்டாக்கின தேவன், எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையில் வார்த்தையினால் தாங்குகிற தேவன் சொல்கிறாரு சாகவே சாவாய் என்று. ஆனால் இந்த இடத்துல பிசாசு நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சொல்கிறான் பாருங்க. எப்போதுமே நமக்கு பாசிட்டிவாக ஒரு காரியம் வருதா, நமக்கு முற்போக்காக ஒரு காரியம் வருதா, உடனே எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். ஆண்டவரே, இது உம்முடைய சித்தம்மா, உம்முடைய திட்டம்மா, உம்முடைய நோக்கம் அதில் இருக்கா, உம்முடைய பிரியம் அதில் இருக்கா, உம்முடைய வாஞ்சி அதில் இருக்கா, என்னை குறித்து நீர் என்ன சொல்லுகிறீர், எல்லாம் யோசித்து நிதானிக்கணும். பாருங்கள், எடுத்தோம் கவுத்தன் ஒரு காரியத்தை செயல்படுத்தக்கூடாது. ஒரு காரியத்தை நாம் முன்னெடுத்துக்கிறோம் என்றால் அந்த காரியத்தில் கர்த்தருடைய தீர்மானம் இருக்கிறதா, கர்த்தருடைய வெற்றி இருக்கிறதா, கர்த்தருடைய அளவற்ற நன்மைகள் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து செயல்படும்படி தேவன் விரும்புகிறாரு. எப்பொழுதுமே அதுதான், எப்பொழுதுமே அதுதான். தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். காத்திருந்து பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தானே என்ன சொல்கிறான்? உலக பழமொழியே, நாளைக்கு கிடைக்கிற பலாப்பழத்தை விட இன்றைக்கி கிடைக்கிற கல்லாப்பழமே பெருசு அப்படின்றான்.
எனவே ரொம்ப ஞானமாக இருக்க வேண்டும், ஞானமாக இருக்க வேண்டும். தந்திரமும் பொய்யும் தேவனுடைய வார்த்தை விட்டு விலகிற காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடாது. தேவனுடைய வார்த்தை விலகி விட்டது ஒன்று, தேவனுடைய வார்த்தையை விட்டு நீங்கள் விலகி செல்வது ஒன்றுதான், நீங்கள் மறுக்கிறதும் ஒன்றுதான். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை விட்டு ஒரு மனிதன் விலகி செல்லும்போது அந்த மனிதனுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் பிசாசுடைய வார்த்தை இருக்கிறது. பிசாசுடைய வார்த்தை இருக்கும்போது பிசாசுடைய ஆளுகைக்குள்ளாக உட்படுகிறான் அந்த மனிதன். பிசாசுடைய சித்தத்துக்கு தானாக செவி கொடுக்கிறான். பிசாசுடைய தந்திரங்கள் அவனுடைய இருதயத்தை ஆளுகை செய்கிறது. அவனுடைய பொய்கள் இருதயத்தின் ஊற்றாகவே மாறுகிறது. அந்த தனிப்பட்ட மனிதன் பேசுகிற எல்லா காரியங்களும் பிசாசினுடைய சூழ்ச்சிக்கு தகுந்தாற் போது தான் பேசுகிறான். எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை விட்டு ஒரு மனிதன் விலகி செல்லும்போது, தேவனுடைய சித்தத்தை விட்டு ஒரு மனிதன் விலகி செல்லும்போது, எனவே தான் நாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி செல்லவே கூடாது. நாம் சொல்லணும், இயேசுவை தலைமுகளால் சுகமானேன்னா சுகமானேன்னு சொல்லணும். நீயோ கடன் வாங்காதிருப்ப, அநேக ஜாதியில் கடன் கொடுப்பேன்னா நான் தான் கடன் கொடுப்பேங்க, நான் தான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லணும். வாதை என் கூட அடுத்து அணுகிறது, பொல்லா பணி நேரிடாதுன்னா நேரிடாது. பகலில் பறக்கும் அம்புக்கு இருளில் நடமாடு கொள்ளை நோக்கும்னா கொள்ளை நோக்கிந்தான். ஆமாம், வேத வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பங்காக மாறும்போது பிசாசானவன் வைத்திருக்கிற இந்த தந்திரங்கள், இந்த பொய்கள், தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி செய்கிற இந்த மாதிரியான காரியங்கள் உங்களை பற்றாது. பாருங்கள், எப்பொழுதுமே தேவனுடைய காரியங்களை, தேவனுடைய வசனங்களை நாம் தீர்மானித்து அறிக்கை செய்து அதை பற்றி கொள்ள வேண்டும். எப்படி உங்களுடைய சரீரத்தில் அவயவங்களை காணப்படுகிற இந்த நகமும் சதையும் பிரிக்க முடியாதோ, அதே போல் உங்களுடைய உள்ளத்தில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமாம், நகமும் சதையும் பிரிக்க முடியுமா? யாரும் அப்படியே கையில் பிரித்து பாருங்கள், வருதான்னு, நகம் தனியாக வருதான்னு பாருங்கள். வந்தால் என்ன செய்யும்? வலிக்கும், சில நேரம் ரத்தம் வரும். அந்த இடத்துல ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நகம் இல்லாமல் இருந்தால் பார்த்துருக்கீங்களா? நகம் இல்லாமல் இருந்தால் அசிங்கமாக இருக்கும். அதான் ஆண்டவர் ரொம்ப அறிவை என்ன செய்கிறாரு, உள்ள நகத்தை வளர வச்சுட்டே வர்றாரு. மேலே நகம் செத்து போச்சு, ஏதோ அடிபட்டு காலில் செருப்பு போடாமல் அடிபட்டு வேகமாக நடந்து போ. ஆனால் மேலே நகம் செத்து போனாலும் அடியில் உள்ள நகத்தை வளர வச்சு தான் மேலே உள்ள நகத்தை கத்தர் எடுக்கிறாரு. நகம் இல்லாமல் இந்த இடம் எப்படி இருக்கும்? நம்மளே பார்க்கத்தக்க ரீதியில் அருவருப்பாக தான் இருக்கும். எனவே தான் கர்த்தர் சரீரத்தில் அவ்விதமாக செய்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் உலக பிரகாரமான காரியங்களையும் தேவனுடைய வார்த்தையின் மையமாகவே நாம் வைத்து வாழ வேண்டும். பாருங்கள், எனவே நெகமும் சதையும் எப்படி பிரிக்க முடியாதோ, பிரித்தால் அழகற்று போயிருமோ, கண்ணுக்கு பார்வையாக இல்லாத போல் இருக்கிறோமோ, அதே போல் தான் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை விட்டு விலகக்கூடாது, நம்முடைய வார்த்தை விட்டு விலகக்கூடாது. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வார்த்தையை விட்டு விலகக்கூடாது என்றால் நாம் அளவு அற்ற ரீதியில் பேசக்கூடாது. நாம் வார்த்தைகளை சுருக்கி நாம் பேச வேண்டும். எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், எந்த சூழ்நிலை பேச வேண்டும், எதை தியானிக்க வேண்டும், எப்படி தியானிக்க வேண்டும், எல்லா காரியங்களையும் நாம் கண்ணோக்கி பார்க்கணும். பாருங்கள், எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்ளணும், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஏதாவது ஒரு வார்த்தை மனம் பதறி பேசிய காரியங்கள் ஏதாவது உண்டா வேதத்தில்? அவர் பேசினார்னாலே சிருஷ்டிக்கப்படும். அவர் பேசினாலே அத்திமரம் எப்படி பட்டு போச்சு அதுபோல் பட்டு போகும். அவர் பேசினாலே திரளான மீன்கள் உண்டாகும். அவர் பேசினாலே 5 2 மீன் உண்டாகும். அவர் பேசினாலே கற்சாடியில் சாதாரண தண்ணீர் திராட்சரசமாக மாறும். அந்த அளவுக்கு ஜீவனுள்ள, வல்லமையுள்ள, அற்புதம் நிறைந்த, அதிசயம் நிறைந்த வார்த்தைகளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பேசினார். இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் நாமும் இந்த பூமியில் தான் வாழுகிறோம். எனவே நாம் வாழுகிற நாட்களில் ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசணும். உங்களுக்கு எது தேவை? ஞானம் தேவையா, அறிவு தேவையா, புத்தி தேவையா, கிருபை தேவையா, தயவு தேவையா, அவருடைய காருண்யம் தேவையா, அவருடைய பாதுகாப்பு தேவையா, அவருடைய சமாதானம் தேவையா, அவருடைய சந்தோஷம் தேவையா, அவருடைய ரட்சிப்பு தேவையா, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் தேவையா, உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தேவையா? எல்லா காரியத்தையும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பாருங்கள், எல்லாமே நாம் பேச தான் நடக்குது. பேச தான் நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட்லேருந்து அடுத்த ஸ்டாண்டர்ட் போகிறீங்க. அடுத்த ஸ்டாண்டர்டில் என்னென்ன வேணும், எது வேணும், எப்படி படிக்க போகணும், எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட இப்போயே கேளுங்க. அப்போ பார்த்துக்கிறேன் அப்படி இல்லைங்க, அப்போ பார்த்துக்கிறேன் இல்லை, இப்போயே நாம் செயல்பட வேண்டும். இப்போயே நாம்
செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். வேதத்தில் வீடை பற்றி சொல்லியிருக்கு. கண்மலையில் மேல் கட்டின வீடு, மணலின் மேல் கட்டினப்பட்ட வீடு. மணலின் மேல் கட்டின வீடு சீக்கிரமாக கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் அது பெருங்காற்றும் பெருமழையும் பெரும் புயலும் நம்ம ஊரில் பார்க்குறோம் பாருங்க, அந்த மாதிரி வரும்போது அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் கண்மலை கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீடு அது பெருங்காற்று மோதியும் புயல் தானே புயல் மோதினாலும் கஜா புயல் மோதினாலும் சுனாமியை வந்தாலும் அதை அசைக்கப்பட முடியவில்லை. ஏனென்றால் கற்பாறை கண்மலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஊழியத்துக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளின் மத்தியில், நம்முடைய இன ஜனத்தாருக்கு என்னென்ன தேவை என்பதை நாம் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நாம் கற்பாறையாக நாம் மாற்றும்படி தேவன் விரும்புகிறார். நமக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் நாம் அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாம், ரொம்ப ஞானமாக இருக்கணும். அவசரமாக காரியங்களை கட்டி மணல் மேலே வீடை கட்டக்கூடாதுங்க. மணல் மேலே வீடை கட்டக்கூடாது. நோவா தாத்தா கொப்பேர் மரத்தில் பேலையை கட்டாமல், ஆண்டவரே எனக்கு பக்கத்துலேயே இந்த வேப்ப மரம்லாம் நிறைய இருக்குது ஆண்டவரே, நான் அதில் எடுத்து கட்டியிருந்தா வேப்ப மரத்தினால் கட்டப்பட்ட பேலை மிதந்திருக்காது. தேவ திட்டம் அதில் இல்லை. தேவ திட்டம் கொப்பேர் மரத்தில் இருந்துச்சு, தேவ திட்டம் வேப்ப மரத்தில் இல்லை. ஆனால் ஒருவேளை நோவாவுடைய திட்டம் பக்கத்திலே இருக்கிற வேப்ப மரத்தில் கட்டியிருந்தார்னா அந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் அழிக்கப்படுவது மாத்திரமல்ல, நோவாவும் அவருடைய குடும்பமும் அந்த பேழை குழந்த எல்லா உயிரினங்களும் அழிக்கப்பட்டிருக்கும், எல்லா உயிரினங்களும். எனவே தான் நாம் கண்மலை மேலே கட்டுறோமா மணல் மேலே கட்டுறோமா என்று நாம் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை ஒன்றொன்று சிந்திக்கணும். வியாபார காரியங்களை ஒன்றொன்று சிந்திக்கணும். நம்முடைய வார்த்தை பேசுகிற காரியங்களை ஒன்றொன்று சிந்திக்க வேண்டும். நாம் பேசுகிற காரியங்களை ஒன்றொன்று மணல் மேலே கட்டப்படுறோம், கண்மலையாக கிறிஸ்து என்கின்ற அஸ்திபாரத்தை மேலே கட்டப்படுகிறோம். எனவே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? வெயிட் பண்ணு சொன்னால் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. என்கிட்ட பணம் இருக்குது, நான் இந்த இடத்துல போய் நிலத்தை வாங்கிடுவேன், இப்படி வேலை அமைச்சிருவேன், எனக்கு என் பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்துருவேன், அது இல்லை. உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், எல்லாம் அதிகார பலம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் ஒரு இடம் வாங்கும்போது சரி, ஒரு வீடு வாங்கும்போது சரி, அல்லது 1 கிராம் தங்கம் வாங்கும்போது கூட சரி, ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய பிரியம் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்க வேண்டும் தேவனிடத்தில். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று வேதவசனம் நம்ம சொல்லுகிறது. இல்லை, என்கிட்ட பல லட்சங்கள் இருக்குது, நான் இப்படி செய்யலாம், இது இப்படி ஆகும், அது அப்படி ஆகும். இல்லைங்க, கர்த்தர் என்ன சொல்கிறார், கர்த்தர் என்ன சொல்கிறார் என்று பார்க்க வேண்டும். நீதிமான் தன் பிள்ளைகளுக்கு ஆசை சேர்த்து வைத்திட்டு போவான், வேதவசனம் சொல்லுகிறது. அதை எப்படி சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். சுய ஞானத்தின் அடிப்படையில், சுய புத்தியின் அடிப்படையில், மற்ற புறஜாதிகளுடைய வார்த்தையின் அடிப்படையில் அல்ல உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுவது. உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படுவது தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், தேவனுடைய சித்தத்தின் அடிப்படையில் தான் வாழ்க்கையை கட்ட வேண்டும். எனவே நீங்கள் வாங்க போகிற ஒரு ட்ரெஸ்ஸாக கூட இருக்கலாம், ஒரு சேலையாக கூட இருக்கலாம், நீங்கள் வாங்குகிற சின்ன சின்ன காரியங்களை கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் இருக்குது என்று நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் வாழ்க்கை முன்னேற விடாதபடிக்கு அழித்து போகக்கூடிய இல்லை, அழிந்து போகக்கூடிய ரீதியில் பிசாசானவன் எப்படியாவது தந்திரமாக செயல்படுவான், பொய் சொல்லுகிறவனாக இருக்கிறான். நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே வந்தவங்க பிசாசு. அவனுடைய வல்லமையை அவர்கள் அறியவில்லை, ஆனால் பிசாசுடைய வல்லமை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு அளவற்ற ஞானத்தை கொடுத்துக்கிறார், அளவற்ற அறிவை கொடுத்துக்கிறார். எனவே கண்மலை மணல் மேல் வீடு கட்டப்பட்டது. எனவே உங்களுடைய வாழ்க்கை அனுதினம் எதில் கட்டப்பட வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிங்கள், நீங்கள் முன்னெடுங்கள் வாழ்க்கையின் காரியங்களை. கர்த்தர் தான் சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தை தான். ஏவாள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி சென்றாள். ஆனால் நீங்கள் ஏவாளாக இருந்தாலும் சரி, ஆதாமாக இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி செல்லக்கூடாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். எப்பொழுதுமே அதான், எப்பொழுதுமே அதான். நாம் ரொம்ப ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஞானம்னா உலக ஞானம் கிடையாது. இத்தனை டிகிரி படித்தேன், இந்த ஸ்கூலில் படித்தேன், இந்த காலேஜில் இன்ஜினியர் முடிச்சுட்டு, உலக ஞானம் உலகத்துக்கு தான்
பொருந்தும். ஆனால் தேவ ஞானம், அளவற்ற ஞானம், சாலமோனை காட்டிலும் பெரியவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஞானம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை, குடும்பம், கையிட்டு செய்கிற தொழில், பிள்ளைகளுடைய வளர்ப்பு, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், உங்களுடைய எதிர்காலங்கள், உங்களுடைய ஊழியங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாம் கட்டப்படும் என்று தேவன் சொல்கிறார். கட்டப்படும் என்று தேவன் சொல்கிறார். எனவே மணல் மேல் வீடு கட்டிக்கிட்டு இருந்தேன்னா நீங்களே அதை இடித்து போட்டு கற்பாறை மேலே வீடு கட்ட ஆரம்பிங்க. கற்பாறை மேலே வீடு கட்ட ஆரம்பிங்க. மணல் மேலே வீடு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அதை இடித்து போட்டு கற்பாறை மேலே வீடு கட்ட ஆரம்பிங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். எப்பொழுதுமே கற்பாறை மேலே வீடு கட்டும்படி தேவன் விரும்புகிறார். கற்பாறை மேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கின்ற தேவனுடைய வார்த்தை தான் கற்பாறை. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக வேலை செய்து கொண்டு இருக்கட்டும். உங்களுக்குள்ளாக அனல் மூட்டை எழுப்பி விடுகிறதா இருக்கட்டும். கர்த்தர் அதை பார்க்கிறார். எப்பொழுதுமே அதை பார்க்கிற தேவன் பாருங்க. ஆதாம் ஏவாள் விழுந்தது போல தந்திரத்திலையும், ஆதாம் ஏவாள் விழுந்தது போல பொய்யிலையும், ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி சென்றது போல நாமும் செல்லக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 3:5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. சர்ப்பம் பேசுது பாருங்க இந்த இடத்துல. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். தேவன் அறிவாராம். ஆண்டவராகிய தேவனே என்ன செய்கிறாரு? குளிர்ச்சியான நேரத்தில் ஆதாமகிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு நாளும். சாதாரண சர்ப்பம், இவர்களை காட்டிலும் ஞானம் கம்மி, அறிவு கம்மி, புத்தி கம்மி, அது சொல்ல இவர்கள் கீழ்ப்படுகிறாங்க பாருங்கள். தேவன் அறிவார் என்றது தேவனுக்கு தெரியாதா? எல்லா காரியங்களையும் எல்லா காலங்களையும் முன்னோக்கி அவர் பார்த்து செய்கின்ற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். எனவே இச்சையை தூண்டி விடுகிறது. 4வது என்ன பார்க்கிறோம்? இச்சையை தூண்டி விடுகிறது. முதலாவது பிசாசின் வல்லமை என்ன? தந்திரம். 2வது வல்லமை பொய். 3வது வல்லமை தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகச் செய்கிறது. 4வது வல்லமை இச்சையை தூண்டி விடுகிறது, ஆசையை தூண்டி விடுகிறது. ஆசையை தூண்டி விடுகிறது. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும். அப்படியே பிசாசானவன் பேசும்போது அப்படியே ரொம்ப இனிமையாக தான் பேசுவான். இனிமையாக தான் வாழ்க்கைக்குள்ளே வருவான். அப்படியே கசப்பாக வரமாட்டான், வேப்ப மரம் மாதிரி வரமாட்டான். எந்த இடத்துல எந்த பகுதியில், ஊழியத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, வியாபாரத்துலேயும் தந்திரமாக பிசாசு வரான் அப்படின்னா அப்படியே இனிமையாக தான் வருவான். உங்கள்கிட்ட ஒரு நபர் இனிமையாக தான் பேசுவாருங்க. நீங்கள் இந்த இடத்த வாங்கி போடுங்க, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிங்க, இவ்வளோ லட்சம் நீங்கள் முதலீடு செய்யுங்க, உங்களுக்கு இவ்வளோ லாபம் வந்துன்ட்டு இனிமையாக வருவான் பிசாசு. ஆனால் நம்முடைய வாழ்க்கை கசப்பாக மாறிடும். எனவே இனிமையாக பிசாசு உள்ளே வரும்போதே இது இனிமையாக வர்றது கர்த்தருடைய ஆவியானவரா இல்லை இனிமையாக வர்றது பிசாசன் நாம் நன்கு பகுத்து ஆராய வேண்டும். பகுத்து ஆராய்ந்தால்தான் இது பிசாசு வருதா, தேவன் சொல்கிறாரா இந்த ஆலோசனையை, இல்லை பிசாசு தான் சொல்கிறானான்னு நாம் பகுத்து ஆராய வேண்டும். பகுத்து ஆராய்ந்தால்தான் நாம் தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இச்சை, ஆசை, இனிமை, இன்பம் எல்லாம் நாம் ரொம்ப கவனமாக நாம் இந்த காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் நம்முடைய வாழ்க்கை எதில் குழிக்குள்ள விழாதபடிக்கு, அதில் பாதாளத்தில் விழாதபடிக்கு, எழுந்திருக்கவே முடியாத சூழ்நிலையில் உண்டாகாதபடிக்கு நாம் ஞானமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிசாசனம் வைத்திருக்க கண்ணி அதில் போய் மாட்டிக்கிட்டு அப்புறமேட்டு எந்திரிக்கவே முடியல. நம்ம ஆயிரக்கணக்கான ஜெபங்கள் பண்ணி வேஸ்ட்டுங்க. கர்த்தர் சொல்கிறார் நீ இதை செய்யாத அப்படின்னா நம்ம அதை செஞ்சோன்னா அதில் பல காரியங்களை வேஸ்ட்டு, பல நன்மைகளை வேஸ்ட்டு. தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்பது முற்றிலும் வேறு,
பிசாசானவன் வைத்திருக்கிற திட்டம் என்பது முற்றிலும் வேறு. பிசாசானவன் வைத்திருக்கிற திட்டம் அது மணல் மேலே கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாக இருக்கிறது. தேவன் வைத்திருக்கிற திட்டம் அது கற்பாறை என்கின்ற இயேசு கிறிஸ்து மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கிறது. எனவே பிசாசின் வல்லமையில் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வேலை ஸ்தலங்கள், நம்முடைய படிப்பில், நம்முடைய ஊழியத்தில் தந்திரம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, தேவனுடைய வார்த்தை விட்டு எந்த காரியமும் இருக்கக்கூடாது, ஆசை, இச்சை, பேராசை இருக்கக்கூடாது. சர்வலோகத்தையும் படைத்தவரை யூதாஸ் காரியத்தை வெறும் 30 வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசு. பேதுரு மீன் பிடிக்கும்போது வலையை போடும்போது 2 படமும் அமிழத்தக்க ரீதியில் மீனை கொடுத்தவர். அதில் எவ்வளோ வெள்ளிக்காசு வந்திருக்கும் அந்த மீனை விற்றா. அற்பமான 30 வெள்ளிக்காசுக்கு போய் இயேசுவை காட்டி கொடுத்தாங்க யூதாஸ் காரியத்து. 30 வெள்ளிக்காசு மேலே இருக்கிற இச்சைனால இல்லை, அறிவில்லாதனால தான் அவன் காட்டி கொடுத்தான். அறிவில்லாதனால 30 வெள்ளிக்காசு ஆசையாக இச்சையாக வாங்கி அவன் போய் வீடு கட்டல. அவன் அறிவில்லை. நாம் யார் காட்டி கொடுக்க போகிறோம், என்ன நடக்க போகுது, ஏன் நடக்க போகுதுங்கிற அறிவில்லை. வேதத்தில் பல்வேறு உதாரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆசை ஒரு மனுஷனை கொண்டிருக்கு. ஆசை ஒரு கோத்திரத்தில் ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்கு. ஆசை. நாம் ஆசைப்பட வேண்டும், நாம் இச்சிக்கப்பட வேண்டும். நமக்கு இனிமை தேவை, நமக்கு இன்பம் தேவை. எல்லாம் ஒருவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். அவர் மேல் உள்ள ஆசை, அவர் மேல் உள்ள இனிமை, அவர் மேல் உள்ள இன்பம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் இந்த பூமியிலே ரொம்ப சமாதானமாக, சந்தோஷமாக, இன்பமாக, லகுவாக நடத்தி செல்லுங்க. அவர் மேலே தான் ஆசை வைக்கணும். தேவன் ஏதேன் தோட்டம் என்று பேர் வச்சாரே. ஏதேன் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இன்பம், இன்பம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏதேன் தோட்டம்னாலும் ஒன்று தான், இன்பமான தோட்டம் என்று ஒன்று தான் ஒன்று தான். ஆதாம் ஏவாளுக்கு தேவன் இன்பமான தோட்டத்தான் வைத்தார். தேவனுடைய வார்த்தையை விட்டு இவர்கள் விலகி செல்வதற்கு முன்பதாக. ஆனால் இவர்கள் என்னைக்கு இந்த சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டார்களோ, அதற்கு கீழ்ப்படிந்தார்களோ, அந்த கனியை எடுத்து புசித்தார்களோ, அப்பொழுதே அந்த இன்பம் அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிடுச்சு, துன்பம் தானாக வந்தது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே அதிகமாக இருக்கும்போது இன்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி செல்லும்போது இன்பம் போயிடும், துன்பம் தானாக வந்துடும். ரொம்ப ஞானமாக இருக்கணும், ரொம்ப ஞானமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை எல்லா பகுதியிலும், எல்லா காலங்களையும், எல்லா நேரங்களையும், ஒவ்வொரு நாளும் இன்பம்தான். இயேசுவே அந்த இன்பம், தேவனே அந்த இன்பம், தேவனுடைய அன்பே அந்த இன்பம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ளணும். இன்றைய நாளில் நான் பார்த்த சத்தியம் என்னென்னா, பிசாசின் வல்லமை என்ன. பிசாசின் வல்லமையில் முதலாவது தந்திரம். தந்திரனா பல்வேறு விதமான காரியங்கள் இருக்குது பாருங்கள். எல்லாம் அலசி ஆராயணும். நீங்கள் எந்த முடிவெடுக்க முன்பதாக தேவன்கிட்ட கேளுங்க. தேவன்கிட்ட கேளுங்க. தேவன் நேர்த்தியை செய்து முடிப்பார். தேவன் நேர்த்தியை செய்து முடிப்பார். 2வது பொய் பேசி நமக்கு ₹1 கோடி வேணாங்க. பொய் பேசி ₹1,00,000 வேணாம். பொய் பேசி எது வேணாம். அது மாதிரி பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயன்னு போட்டிருக்கு. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயன்னு போட்டிருக்கு. பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பொய்யே இருக்கக்கூடாது, பொய் சாட்சி இருக்கக்கூடாது. பொய் பிதாவாகிய பிசாசுக்கு சமானம். எனவே பொய் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குமானா தேவன்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இயேசுவை நாமத்தினால பொய்யை நான் நிராகரிக்கிறேன்ட்டு, பொய்யை நான் நிராகரிக்கிறேன்ட்டு. 3வது தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி செல்கிறது. இந்த தந்திரமும் இந்த பொய்யும் சேர்ந்து வருகிற சீக்கிரம் என்னது? தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி செல்கிறது. தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி செல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த இன்பமான ஏதேன் தோட்டம் போய் துன்பமான பிசாசின் தோட்டம் உங்களுடைய வாழ்க்கையின் பங்காக மாறுகிறது. எனவே ஏதேன் தோட்டம் வேண்டும், இன்பம் வேண்டும், சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், எல்லாம் வேண்டும். பாருங்கள், எல்லாம் வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தர் அதை விரும்புகிற தேவனாக இருக்கிறார். எனவே பிசாசின் வல்லமை என்ன? இனிமேல் நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் பிசாசின் வல்லமை எதில் வந்திருக்கு என்று தெரிந்து கொண்டு அதை நாம் விட்டு அப்புறப்படுத்த வேண்டும், அகற்ற வேண்டும், நிராகரிக்க வேண்டும். அப்பால் இப்போ சாத்தானே என்று சொல்லி பிசாசின் வல்லமை நீங்கள் அகப்படாதபடிக்கு தேவனுடைய அன்பின் கருத்துக்களாக நீங்கள் வரும்படியாக தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார்.
வாசிப்போம். ஆதியாகமம் 3:21. தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தேவன் எதுக்கு தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்துகிறார் என்றால், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட இவர்கள் முதலாவது தந்திரத்தில் அகப்பட்டாங்க, ரெண்டாவது பொய்யில் அகப்பட்டாங்க, மூன்றாவது தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி சென்றார்கள், நான்காவது இச்சை ஆசையிலே அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இந்த 4 விதமான காரியங்களை மாட்டிக்கொண்ட ஆதாம் ஏவாளை தேவன் 5வது காரியத்தில் விடுதலை கொடுக்கிறார். தோல் உடைகளை உண்டாக்கி, தோல் உடைகள், மரஞ்செடிகளிகள் ஏராளமாக இருக்கிறது, தாவர வகைகள் ஏராளமாக இருக்குது, ஆனால் தோல் உடைகள் உண்டாக்க வேண்டுமென்றால் அது மரத்தினால் வராது, செடியிலேருந்து தயாரிக்க முடியாது, கொடியிலேருந்து வராது. தோல் காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், இதில் தான் தோல் இருக்குது. ஆண்டவராகிய தேவன் காட்டு மிருகங்களை அடித்தாரா, நாட்டு மிருகங்களை அடித்தார் என்ற வேதத்தில் இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. ஆனால் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடைகளை, அதாவது என்ன சொல்கிறார் என்றால், 5வது அவமானத்தை மறைத்தார். அவமானம். சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மானம் ரொம்ப முக்கியம், மானம் ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே அவமானத்தை மறைத்தார். யாருக்கு? ஆதாம் ஏவாளுக்கு. ஆனால் இன்றும் நாம் யோசிக்கிறோம், இன்றும் நாம் தியானிக்கிறோம், தோல் உடைகளை எப்படி ஒரு பலி கொடுக்கப்பட்டது ஆதாமுக்கு ஏவாளுக்கும், அதன் மூலமாக இரத்தம் சிந்தப்பட்டது. இந்த பூமியிலே விலையேறப்பட்ட இரத்தம் சிந்தப்பட்டது. இந்த பூமியிலே இரத்தம் சிந்தப்பட்டது. அதற்கு பிற்பாடு தோல் உடைகளை தேவனே, யோசித்து பாருங்களேன். இந்த இடத்துல திரும்பி வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கின்ற வார்த்தையை நீங்கள் பாருங்கள். சாதாரண ஞாயிற்றுக்கிழமையான ஒரு ஆட்டுக்கடை, கறிக்கடையில் நம்ம போய் பார்க்குறோம். எப்படி ஒரு ஆடை தலைகளாக தொங்க விட்டு அதை உரித்து எடுத்து, எவ்வளோ வேலை, அசால்ட்டாக அப்படியே ஒரே வார்த்தையில் நடக்கலைங்க. தோல் உடைகள் இயேசுவே, தேவனே, பரிசுத்த ஆவியினரே ஒரு ஆடையோ ஒரு மாடையோ அடித்து இரத்தத்தை இந்த பூமியில் சிந்த விட்டு இவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வைத்து தற்செயலாக தோலை உரிச்சிருக்காரு. தோலை உரித்து ஆதாமுக்கு ஏவாளுக்கு உடுத்திருக்கிறார் தேவன். ஆதாம் ஏவாள் செய்த பாவங்களை, அவர்களுடைய அவமானத்தை கர்த்தர் அந்த இடத்துல மறைத்தார். நாம் செய்த எல்லா பாவங்களையும் சாபங்களையும், நம்முடைய எல்லா விதமான மரணத்துக்கு ஏதுவான காரியங்களையும், நம்முடைய அவமானங்களையும் ஆண்டவராகிய தேவன் கல்வாரி சிலுவையிலே எப்படி ஆதாம் ஏவாளுக்காக ஒரு ஆடோ மாடோ அடிக்கப்பட்டு தோல் உடைகளை உரித்தாரோ, அதே போல் பிதாவாகிய தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, நம்முடைய சாபங்களை தீர்க்கும்படியாக, நம்முடைய அவமானத்தை மறைக்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே குமாரனா இயேசு கிறிஸ்துவினுடைய தோள்கள் உரிக்கப்பட்டதுங்க. விலையேறப்பெற்ற இரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டது. அங்கே ஒரு இரத்தம் சிந்தப்பட்டது ஆதாம் ஏவாளுடைய காலத்தில். அது தற்செயலாக பாவங்களை மூடினது. இங்கே ஒருவருடைய பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. அது நிரந்தரமாக முடியுது. நாம் யோசிக்க வேண்டும், நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவர், எவ்வளவு ஜீவனுள்ளவர், எவ்வளவு ஒரு பராக்கிரமசாலி என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அவரை போல் நாம் இருக்கும்படி தேவன் விரும்புகிறாருங்க. அவரை போல் நாம் இருக்க வேண்டும். நமக்காக ஒவ்வொரு மாதமும் நாம் முதலாவது ஞாயிற்றுக்கிழமை வேளையில் கல்வாரி சிலுவை தியானிக்கிறோம். அந்த நாள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இடைவிடாமல் இருந்து கல்வாரி சிலுவை தியானிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதாம் ஏவாளுக்காக தோல் உடைகளை உண்டாக்கி கொடுத்த தேவன்
புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்காக புதிய உடன்படிக்கையில் வாழ்கிற நமக்காக குமாரனா இயேசு கிறிஸ்து என்ற தோல் உரிக்கப்பட்டது. அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் முற்றிலும் மன்னிக்கப்பட்டது, மறக்கப்பட்டது, மறைக்கப்பட்டது. எல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அவமானம் நீங்கப்பட்டது. நாம் மானத்தோடு வாழ்கிறோங்க. மானம் இல்லாத ஜனங்களில் நாம் மானத்தோடு வாழ்கிறோம். மானம் என்றால் நாம் உடுத்துக்கிற இந்த ட்ரெஸ் இல்லை, பிசாசானவன் வைத்திருந்த எல்லா விதமான பிசாசின் கிரையிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு தேவன் கொடுத்த அந்த விலையேறப்பெற்ற மானத்தோடு, கண்ணியத்தோடு, கம்பீரத்தோடு ஒரு ராஜாவாக அவரை போலவே நாம் வாழுகிறோம். அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று. ஆதியாகமம் 3:5. ஆனால் நாம் ராஜாதி ராஜாவாக இந்த பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யூ ஆர் ஏ கிங், யூ ஆர் ஏ குயின். நீங்கள் ஒரு இளவரசி, நீங்கள் ஒரு இளவரசர், நீங்கள் ஒரு ராஜா. நீங்கள் கேட்கலாம், எனக்கு தான் எந்த நாடு இல்லையே, எனக்கு அமைச்சர் பெருமக்களே இல்லையே, நான் எப்படி ராஜான்ட்டு. நீங்கள் ஆவிக்குரிய ராஜாங்க. நாம் வாழுகிறது சரீரத்தில் வாழ்கிறோம். ஆனால் நாம் செயல்படுகிற காரியங்கள், நாம் பெற்றுக்கொள்கிற எல்லா காரியங்களும் ஆவியின் மூலமாக நாம் பெறுகிறோம். ஆவிக்குரிய ராஜா. நீங்கள் இந்த பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீங்கள் இந்த பூமியில் எவைகளை கட்டவிழ்க்கப்படுகிறீர்களோ அவைகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு வேண்டுகிற சமாதானம், சந்தோஷம், சுகம், செழிப்பு எல்லாம் உங்களுக்காக கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு எதிராக இருந்த எல்லா விதமான பிசாசின் சாபக்கேடான காரியங்கள் கட்டப்பட்டிருக்கு. எனவே ராஜா, நான் இளவரசி, நான் ஒரு ராணி, மகாராணி. கர்த்தர் உங்களை மகாராணியாக பார்க்குறாரு, இளவரசியாக பார்க்குறாரு, ராஜாவாக பார்க்குறாரு, இளவரசராக பார்க்குறாரு. நான் ஒன்றுமே இல்லைங்க, நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி. அப்படி இல்லைங்க. நாம் எதற்காக எப்படி வாழ்கிறோம் என்கிறதை நாம் அறிந்து பார்க்க வேண்டும். எனவே பிசாசின் வல்லமை என்ன? இந்த 5 காரியங்கள் நீங்கள் புரிந்துக்கிட்டே இருக்கணும். இந்த வாரம் ஒரு தீர்மானம் எடுங்க. என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே தந்திரம் இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே பொய் இருக்கக்கூடாது. நான் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி செல்லக்கூடாது. நான் எப்பொழுதுமே எந்த பொருளை பார்த்தாலும் ஆசைப்படக்கூடாது. எந்த பொருளுக்காக நான் இச்சிக்கப்படக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் அவமானம் இல்லை, மானத்தோடு நான் வாழும்படி தேவன் விரும்புகிறான் என்று நீங்கள் காரியங்களை திட்டமிட்டு தீர்மானிங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக, அநேகருக்கு ஒளியாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை மாற்றுவார். நாம் யாவரும் எழுந்திருப்போம். கண்களை மூடி. இன்றைய நாளில் செய்தியின் தலைப்பு வேணால் பிசாசின் வல்லமை என்று என்னென்னு. ஆனால் அந்த பிசாசின் வல்லமை குறித்து நீங்கள் காரியங்களை கற்றிருக்கிறீர்கள். தந்திரம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, தேவனுடைய வார்த்தை விட்டு விலகக்கூடாது, இச்சிக்கப்படக்கூடாது, ஆசை வேணாம். ஒரே ஆசை தேவன் தான். அவமானம் இல்லை, மானத்தோடு வாழும்படி தேவன் விரும்புகிறார். அவமானத்தை இயேசு உங்களுக்காக அடைந்தார். நீங்கள் மானத்தோடு வாழும்படி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கல்வாரி சிலுவை பாருங்கள். கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பாருங்கள். உங்களுக்காக சிந்தப்பட்ட அவருடைய விலையேற திரு இரத்தத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான நன்மைகள் அதில் தான் அடங்கியிருக்கிறது, எல்லா விதமான நன்மைகள். எனவே நாம் தெய்வ திட்டத்தின்படி வாழும்படி தேவன் விரும்புகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துங்கள். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கும் ராஜா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனே இயேசுவின் நாமத்தினுடைய அன்பின் சமூகத்தில் வருகிறோம்பா. கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்தி இந்த தலைப்பு, பிசாசின் வல்லமை என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்காக நீர் பேசினீர் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசின தேவன்பா, ஜீவனுள்ள தேவன்பா. உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை வைத்திருக்கப்படியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய வாழியத்தில், எங்களுடைய வாழ்க்கையில், ஊழியத்தில், குடும்பத்தில், மற்ற எல்லா ரீதிகளிலும் பிசாசானவனுடைய வல்லமை, தந்திரம், பொய், ஆசை, அவமானம்,
தேவனுடைய வார்த்தை விட்டு விலகி செல்லுதல், இது எதுவும் இருக்கக்கூடாதுப்பா. எங்களுடைய முற்பாட்டி ஆகிய ஆதாம் ஏவாள் அவர்கள் தோற்று போனார்கள். ஆனால் 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து அதில் வெற்றி சிறந்தார். ஆண்டவரே, அதில் வெற்றி சிறந்தார். அவர்கள் தோற்று போனார்கள், இவர்கள் ஜெயித்தார்கள். நாங்கள் இயேசுவை பார்க்கணும்பா. ஜெயித்த இயேசு எங்களுக்குள்ளே ஜெயமாக வாழுகிறபடியால் நாங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தாவே ஜெயமாக வாழ்க்கை நடத்த நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் என்று எதிர்பார்க்கிறோம்ப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரங்கள். இந்த சத்தியங்களை ஒன்றொன்றை நாங்கள் இருதயத்தில் விதைக்கிறோம், ஏற்ற நேரத்தில் அறுவடை கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை கேட்க, கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை கேட்க கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தாவே அவருடைய வாழ்க்கையில் காணப்படிய எல்லா குறைகளை நிறைவாக்குங்க, நன்மைகளை கட்டவிழுங்க, ஜீவனை கட்டவிழுங்க, ஆசீர்வாதத்தை சுபிச்சத்தை கட்டவிழுங்கப்பா. சமாதானம் சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையின் பங்காக நிறைவாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.